பாக்யராஜ் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு அங்கேருந்து கீழே போனதுக்கப்புறமேல விசேகர் வந்து டைரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா டைரக்டர் ஆகிறத விட பாக்யராஜ் சார்கிட்ட யார் இந்த அசோசியேட் டைரக்டர் யார் இருக்காங்க அப்படிங்கிறது மேலே தான் எனக்கு பயங்கர பொறாமை இருந்த ஒரு நேரம். அப்போ தான் விசேகர் உள்ள நுழைந்து அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டார், ஸ்கூல் வாத்தியார் மாதிரி இருப்பார். அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பயங்கர தெளிந்த ஞானம். அப்புறம் அவரும் பெரியாரும் காந்தி மண்டபத்தில் பேசிகிட்டே இருந்த மாதிரி தான் நம்மகிட்ட பேசுவார். பெரியார் என்ன சொன்னாருங்கிறத ஏதோ படித்து நம்மகிட்ட சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டார். அவர் தனிப்பட்ட முறையில் பெரியாருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி தான் நம்மகிட்ட அந்த தகவல்கிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பயங்கர நாலேஜ். அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி. என்னுடைய படங்களுக்கும் அவருடைய படங்களுக்கும் நாங்கள் 2 பேரும் கலந்து உட்காந்து பேசும்போது அப்படியே அதுக்கு ஒரு பயங்கர கான்ட்ராஸ்ட். நான் பண்ணுற படங்களுக்கும் அவர் பண்ணுற படங்களுக்கும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு. நான் நிறைய பேசுவேனே தவிர அவரை சந்திக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப குறைவாக பேசுவேன். அவர் நிறைய பேசுவார். அவரை பேச வச்சு பார்த்துருக்கோம். இந்த செய்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய குடும்பத்தில்